ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோட செகண்ட் பாய் பேபியோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு பாய் பேபியோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க லிங்க் வந்து இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் பாய் பேபியோட சிம்டம்ஸ் தாங்க. இது வந்து கொஞ்சம் ஓவரான சிம்டம்ஸே இருக்கும். அதனால நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பிரித்து போட போகிறேன். இந்த பார்ட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு 5 மந்த்து, பார்ட் 2ல் செகண்ட் 5 மந்த்தான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எந்த மாதிரி எனக்கு இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா, ஓவரால் எல்லோரும் பார்க்குறப்போ எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கேர்ள் பேபிக்கான சிம்டம்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில சிம்டம்ஸ் என்னோடய பாய் பேபிக்கு இருந்த சிம்டமே இருந்தது. கம்பேர் பண்ணி அதை தனியாக ஒரு வீடியோவை நான் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது ப்ரெக்னென்சி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன, நம்மளுக்கு எல்லாருக்குமே பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 2-3 டேஸ் தள்ளி போயிருந்துச்சு. ஜஸ்ட்டு அவ்வளோதாங்க. அதோட எனக்கு வந்து லைட்டான கோல்டோட ஃபீவர் வந்து நல்லா ஹெவி ஃபீவர், என்னால் எழுந்திக்கவே முடியல. ஒரு 2 டேஸ் கம்ப்ளீட் வந்து படுத்த படுக்கையாக தாங்க இருந்தேன். அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்துச்சு. இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி ஃபீவரோடு தாங்க எனக்கு அந்த செகண்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் போச்சு. அதுக்கப்புறம் அம்மா தான் சொன்னாங்க மேபி இருக்கலாம் அப்படின்னு. ஓகேன்ட்டு என்றைக்கு நான் வந்து கார்டு செக் பண்ணணும், ஒரு 52 டேஸில் வந்து கார்டு செக் பண்ணதில் இருந்து அதுக்கப்புறம் டெலிவரி வரைக்குமே வாமிட்டிங் தாங்க. ஃபஸ்ட்டு 5 மந்த்துக்கு வாமிட்டிங் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 தடவையாவது வாமிட்டிங் வந்து இருக்கும். வாமிட்டிங் எடுத்தாச்சு அப்படின்னாலே வேறு என்ன, கண்டினியூஸாக டயர்ட்னஸ் தாங்க. மார்னிங் சிக்னஸ் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் வாமிட்டிங் இருக்கும். வாமிட்டிங் இருக்கிறப்ப கம்பல்சரி டயர்ட்னஸும் இருக்கும். அடுத்ததாக நெஞ்செரிச்சல் வந்து அதிகமாகவே இருந்தது. வாமிட்டிங் இருக்குது அப்படின்னாலும் நெஞ்செரிச்சல் அதுவும் கூடவே தான் இருக்கும். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து வாமிட்டிங் இருந்தாலும் நெஞ்செரிச்சலெல்லாம் இருக்காதுங்க. அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், நெஞ்செரிச்சலும் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் அப்பப்போ வந்து ஹெட்டேக்குமே இருந்தது இந்த பேபிக்கு. அடுத்த சிம்டம் யூரினரி அர்ஜென்சி. அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு 5 மந்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க, ஒரு 7-8 டைம்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நைட் டைமில் ஒரு 3 டைம்ஸ். அதுவே ஆஃப்டர் 5 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 7-8 டைம்ஸ் எல்லாம் போகிற மாதிரி கூட இருந்தது எனக்கு. சாப்பிட்ற ஃபுட்டில் எது ஸ்வீட் அதிகமாக பிடிக்குமா, காரம் அதிகமாக பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சதுங்க. ஆனால் காரம் அதிகமாக பிடிச்சாதான் பாய் பேபி ஆகல. ஆனால் எனக்கு ஸ்வீட் தான் அதிகமாக பிடிச்சது. வெயிட் கெயின் பார்த்திங்கன்னா, வெயிட் கெயின் ஒரு 1 kg to 4 kg வரைக்கும் தாங்க இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வாமிட்டிங் அதிகமாக இருந்தனால வெயிட் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. அதை விட அதிகமாக வந்து ரொம்ப டிஸ்டர்பாக தாங்க இருந்தேன். மென்டலி வந்து ரொம்ப டிப்ரெசிவாக, ஒரு அக்ரெசிவாக, எதுக்கு எடுத்தாலும் கோப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, அந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் மைண்டு. அந்த மாதிரி மைண்டு மட்டும் ரொம்ப டிஸ்டர்பில் இருந்தேன். அடுத்ததாக பேக் பெயின், அப்டாமினல் பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. பேக் பெயினும் அதிகமாக இருந்தது. அப்டாமினல் பெயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வயிறு உள்ள கடமுடா ஏதோ சொம்ப உருட்டி விடுற மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் போக போக அப்டாமினல் வந்து கொஞ்சம் உள்ள குழந்தை வளர அந்த வலி வந்து கம்மியாயிடுச்சு. அந்த ப்ளோட்டிங் சென்சேஷனும் கம்மியாயிருச்சு. அடுத்ததாக ஒரு 3 மந்த்து 4 மந்த்துக்கு மேலே அப்டாமினல் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு வயிறு. ஃபஸ்ட்டு பாய் பேபிக்கு வந்து ரவுண்டாக இருந்ததுங்க. 2வது பாய் பேபிக்கு வந்து ஓவல் ஷேப்பில் இருந்தது. இந்த 2வது பேபிக்கு வந்து தான் சிம்டம்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த பேபிக்கு ஓவல் ஷேப்பில் இருந்தது. அதுலேயும் நெஞ்சு பகுதியிலேருந்து கீழே அடி வயிறு வரைக்குமே வயிறு இருந்ததுங்க. அதோட இந்த பாய் பேபிக்கு நெக்கில் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. அதாவது ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நெக்கு எப்படி நம்மளோட கழுத்தெல்லாம் ஒட்டி போய் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சதையெல்லாம் ஒட்டி போய் கழுத்து இருந்தது. இப்படியே மந்த்து போக போகிற ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் ஒரு சில ஆண்டியெல்லாம் பார்த்துட்டு கழுத்தே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பாய் பேபி தான் பிறக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு 5 மந்த்து இந்த செகண்ட் பாய் பேபிக்கு என்னோடய சிம்டம்ஸு வாமிட்டிங், ஹெவி வாமிட்டிங்கு. அதனால் ஃப்ளூயிட் நல்லா லாஸ் ஆகுறதுனால ஹெவி டயர்ட்னஸ்ஸு, ஹெட்டேக்கு, மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறது, யூரினரி அர்ஜென்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாப்பாடும் அதிகமாக வந்து எந்த சாப்பாடும் விரும்பி சாப்பிடவும் பிடிக்காது. அதோட ஹேர் க்ரோத் இருந்ததுங்க. நார்மலாகவே எனக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஜென்ரலாக. அதே மாதிரி ஹேர் க்ரோத் இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து பேபிக்கு வளர க்ளோவிங் ஆச்சா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலரெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸ்டார்டிங்லேருந்து டெலிவரி வரைக்குமா ஒரு நார்மலான பிக்மெண்டேஷன் கலரில் தான் எனக்கு இருந்தது. வேறு மற்றபடி பளபளன்னெல்லாம் மாறுற மாதிரிலாம் இல்லைங்க. அதோட வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 4th மந்த்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரைட் சைடில் மட்டும்தாங்க என்னால் படுக்க முடியும். லெஃப்ட் சைடு என்னால் திரும்பி படுக்கவே முடியாது. அப்படி படுத்தோன்னா நெஞ்சுக்கிட்டே இந்த டயப்ரம் இருக்குது இல்லையா, அது வந்து அமுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் வந்து ரைட் சைடு மட்டும்தான் படுக்க முடியும், லெஃப்ட் சைடு படுக்க முடியாது. அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு 5 மந்த்தோட சிம்டம்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்ட் 2ல் செகண்ட் 5 மந்த்தோட செகண்ட் பாய் பேபியோட சிம்டம்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன்.